சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பவர்ட்ரானிக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பவர்ட்ரானிக்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோன்றதை விட வந்து இப்போ ஒரு பவர்ட்ரானிக்ஸை வந்து ஒரு பைக்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த பைக் வந்து Yamaha r15 V3யில் அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட பவர் டெலிவரி எப்படி இருக்குது, அதில் பவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனும் உங்களுக்கு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு வந்து கிளிப்பாக உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்ட போகிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஓட்டினதுக்கப்புறம் என்ன பவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதில் இது போட்டனால என்ன யூஸ் இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம போட்டுட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம்.
ஆச்சு. வண்டி வந்து பவர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. லிமிட் ஆர்பிஎம் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 12,500 to 13,000 அந்த லிமிட்டில் வரையும் போயிடுச்சு. நார்மலாக பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 to 12,000 தான் இருக்கும். ECU அந்த பவர் கமாண்டர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேயும் மேப் ஸ்விட்சஸும் இருக்குது. மேப் 1 மேப் 2 எனக்கு தெரிஞ்சு இதிலலாம் அந்தளவுக்கு எதுவும் ரோட் யூஸில் வந்து அந்தளவுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் உங்களுக்கு டைனோ டெஸ்டிங்கில் இல்லை ரேஸ் ட்ராக் பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது வேணால் மேபி உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இதில் வந்து எனக்கு எதுவும் பெருசாக எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3rd கியர் வரையும் தான் நான் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ட்ராக்கோ இல்லை லாங் ஸ்ட்ரெச் ரோடோ இல்லை சும்மா நார்மல் ரோடு தான் இங்கே இருக்குது. அதில் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தால 3rd கியரில் வண்டி வந்து 103 to 104 ஈஸியாக போச்சு. 100லாம் வந்து அசால்ட்டாக வந்து பீட் பண்ணிட்டு போகுது. நல்லாயிருக்கு. பவர் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அதோட பஞ்ச் நல்லாயிருக்கு. ஒரு இனிஷியல் பிக்கப்லும் நல்லாயிருக்கு. பவர்ட்ரானிக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அட்வைசபிள்னு தெரியல. என்னன்னாக்கா ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் போட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு பவர்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து இது ஒரு யூஸ் பண்ணுறது ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் வந்து நார்மல் நம்ம ரோடு யூஸ்க்கு பண்ணுறோன்றப்போ வந்து பவர்ட்ரானிக்ஸ்லாம் வந்து தேவையான்றது வந்து அது கஸ்டமர் பொறுத்தது தான். கஸ்டமர் எப்படி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு எப்படி இல்லை, அவங்க ஏன் அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணாங்கன்றது வந்து நம்மள எதுவும் அவங்க கஸ்டமரை குறை சொல்லக்கூடாது. அவங்க கேட்டாங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் வந்து பைக் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. பவர்ட்ரானிக்ஸ் போட்டதுக்கப்புறம் பைக் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. மைலேஜ் எப்படி இருக்குன்றது வந்து கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான்றது வேணால் நான் இன்னொரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். அதை வேணால் பாருங்கள். ஆனால் பவர்ட்ரானிக்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல் லிமிட் ஓப்பன் ஆகுது. வண்டியில் ஹார்ம் இருக்குமானா கண்டிப்பாக அது ஏதாவது ஹார்ம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ரெட் லைன் போகுதுன்றப்போ வந்து வண்டியோட ஃபுல் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கும். வண்டி ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போகும்போது கண்டிப்பாக இன்ஜின்லேயோ இல்லை ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்ஸ்லையோ இல்லை இன்ஜினோட வால்வ்ஸ்லையோ இல்லை அது விவி ஆக்டிவேஷனில் விவியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வால்வ்ஸில் இந்த மாதிரி கேம் ஷாஃப்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து நான் பவர்ட்ரானிக்ஸ் வந்து தப்பு சொல்லலை. வேறு எந்த ப்ரோக்ராமிங் ஈஸியும் நீங்கள் போட்டாலும் வந்து அதை நான் தப்பாக சொல்லலை. இதை நீங்கள் யூஸ் பண்ணுற பர்பஸ் தான் மேட்ரு. நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் யூஸ் பண்ணிங்கனாக்கா ரேஸ் ட்ராக்கில் நீங்கள் வண்டியை வந்து அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டியூனிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டியூனிங் பண்ண வந்து உங்களுக்கு ரேஸ் ட்ராக்லுக்கு ஏற்ற மாதிரி பைக்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி ரெடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம ரோடு யூஸ் பண்ணுற பைக் வந்து அப்படி கிடையாது. பீரியாடிக் சர்வீஸ் படி தான் பண்ணுவோம். ஒரு 4000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸோ இல்லை 3000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் பவர்ட்ரானிக்ஸ் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்ம நோட் பண்ணி எதுவும் பண்ண மாட்டோம். அதுதான் ஒரே ப்ராப்ளம். இப்போது பவர்ட்ரானிக்ஸ் போடுறதுல பிரச்சனை கிடையாது. போடுங்க, யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக வண்டி ஓட்டுங்க, அவ்வளோதான். அதே வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு இதுக்கு தான் ஒரு த்ரில்லில் ஒரு ஃபன்னுக்கு தான் ஒரு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நான் எனி டைம் இந்த 13,000 ஆர்பிஎம்லேயே தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னாக்கா பவர்ட்ரானிக்ஸ் போட்டுட்டு வண்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜின் லைஃப்பும் உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவும் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். அதனால் பவர்ட்ரானிக்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு வண்டியில் போனீங்கன்னா பவர்ட்ரானிக்ஸ் மூலமாக எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் இன்ஜினை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற இதில் தான் இருக்குது. இன்ஜினை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்ஜின் லைஃப்பும் வரும். ஸோ திங்க் வைஸ்லி, ரைட் சேஃப், ரைட் ஆன்.